வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். கசப்பே தெரியாது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம இதில் இப்போது பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஒரு ஹாஃப் குக் பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு லைட்டாக மொறுன்னு நம்ம இப்போது குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறோம். பொரிச்ச எண்ணெயிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் பேலன்ஸ் வச்சு அதில் எண்ணெய் ஹீட்டிலேயேவும் கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்து 2 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் குட்டியாக கட் பண்ணி அது கூட 2 தண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன் இதில் நான். இதையும் நல்லா எண்ணெயில் அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க பாவக்காவை இதோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலேயே லைட்டாக குக் ஆகட்டும். இதில் இப்போ நம்ம லைட்டாக கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த ஆவியில் வேக விட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் போதும். தெரியும், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா? அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்க போகிறோம். இது கூட மல்லி இலை சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வைக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான பாவக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.